சிறகடிக்க ஆசை சீரியலில் அடுத்து வர எபிசோடில் நம்ம சிந்தாமணி இருந்துட்டு மீனாவும் முத்துவும் இது வரைக்கும் 10 லட்ச ரூபாய் கடனை அடைச்சிருக்காங்க. மீதி இருக்கிற கடனை சீக்கிரமாக அடைச்சிடணும்னு சொல்லிட்டு கான்ஃபிடண்ட்டாக ஓடிட்டுருக்காங்க. இவங்களுக்கு செக் வைக்கிற மாதிரி இவங்க குடும்பத்தை நம்ம சந்தோஷமாக விட்டுறவே கூடாது. அந்த வீடும் மறுபடியும் அவங்க கிட்ட போயிடக்கூடாது. அந்த வீடு நமக்கு வந்து சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு கந்தவரி வட்டிக்காரர்கிட்ட சொன்ன உடனே அவர் வந்து பார்த்தீங்கன்னா மனோஜ் மேலே போயிட்டு கேஸை கொடுத்துட்றாங்க. அண்ணாமலையோட சைனை சீட்டிங் பண்ணி போட்டு வட்டிக்காக பணத்தை வாங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனோஜ் மேலே கேஸ் கொடுத்துருக்காங்க. அதனால் மனோஜை வந்து அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிடுறாங்க. நம்ம அண்ணாமலை இருந்துட்டு எப்படியாவது மனோஜ் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரணும். நம்ம ஏற்கனவே அவருக்கு நம்ம பணம் கொடுக்குறதா சொல்லியாச்சு. அதையும் மீறி அவர் மனோஜ் மேலே கேஸ் கொடுத்துருக்காங்கன்னா கண்டிப்பாக இதில் வேறு ஏதோ திட்டம் இருக்குப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து தான் நம்ம மீனா இருந்துட்டு இது எல்லாத்தையும் சிந்தாமணி சொல்லி தான் அந்த வட்டிக்காரர் செஞ்சுருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நேராக சிந்தாமணியை தேடிக்கிட்டு போகிறாங்க. மரியாதையாக வந்து கொடுத்த கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்க, இல்லாட்டி நடக்கிறதே வேறு. நீ பண்ணியிருக்கிற அநியாயத்துக்கு எல்லாத்துக்கும் ஆதாரம் மட்டும் எல்லாருமே சைன் போட்டு வச்சுருக்காங்க. மொத்த பேருதையும் கையெழுத்து போட்டு வாங்கிட்டு போயிட்டு உன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தா உன்னோட கதி என்ன ஆகுன்னு சொல்லிட்டு முதல்ல நீ யோசிச்சு பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சின்னவன் இதை கேட்டோன்னே ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. என்ன அதை மிரட்டி என்னை எப்படியாவது இந்த கேஸில் மனோஜை விடுவிக்க சொல்கிறியா? அது மட்டும் நடக்கவே நடக்காது. உன் குடும்பத்தை பழிவாங்கி உன்னை நடு ரோட்டில் நிற்க வைக்கலன்னா என்னை என்னன்னு கேளு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மீனா கோவப்பட்டு சிந்தாமணியோட கன்னத்திலே பலார்னு ஒன்று விட்டுறாங்க. அதோடு இன்னைக்கான பிரம முடிச்சிருக்காங்க.